நோகாம படிக்கலாம் வாங்க. குழந்தைங்களா, நீங்க ஏற்கனவே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எல்லாம் படிச்சு நொந்து போயிருப்பீங்க. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸை ரொம்ப ஈஸியா நோகாம படிக்க வைக்கலாம் தான் இந்த வீடியோ சீரீஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ உங்களுக்கு வேணா, உங்களுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது வேணா இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு இப்போ நினைக்கலாம். ஆனா நீங்க காலேஜ்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணலாம். ஸோ அதனால இப்போ இதை மிஸ் பண்ணாம ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இப்பவே நம்ம பில்ட் பண்ணிடலாம். ஸோ காலேஜ் போனதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கு, மார்க் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸை மட்டும் நீங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்ப ஆரம்பிக்க போறது அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் லெசன். இது யூனிட் 1ல இருக்கிற 4வது சாப்டர். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சாப்டர்ஸ் எல்லாம் இதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை படிப்போம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான லெசன் இதுதான், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். அல்காரிதம்னா என்ன, எப்படி அல்காரிதம் எழுதணும், இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங் இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா தான் படிக்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸில இருந்து அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஓகே, ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஓகே, குட். So the first topic for us is, what is an algorithm? Algorithm na enna? Algorithm is a step-by-step procedure to solve a problem. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு we are starting with a problem here. Step by step we are arriving at a solution. இதுதான் அல்காரிதம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய அல்காரிதம்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். எப்படி ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுந்திரிக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் போடணும், கிளம்பணும், பேக் ரெடி பண்ணணும், லஞ்ச் பேக் எடுக்கணும். இது எல்லாமே ஒரு அல்காரிதம் தானே. ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பண்றோம்ல. வாட் இஸ் த சொல்யூஷன்? ஸ்கூலுக்கு கிளம்பி போறதுதான் சொல்யூஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் போறோம். கரெக்டா? ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமல நம்ம நிறைய அல்காரிதம்ஸ் நம்ம டெய்லி எவ்ரிடே லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணதான் செய்யறோம். ஓகே, நவ் எவ்ரி அல்காரிதம் ஹேஸ் டு ஹேவ் திஸ் 3 திங்ஸ். என்ன அப்படின்னா, an algorithm should take necessary inputs. என்னென்ன இன்புட்ஸ் வேணுமோ அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணணும், அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது என்ன அவுட்புட், உங்களுக்கு என்ன அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட் தான், நம்ம டிசையர்ட் அவுட்புட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த அல்காரிதம் வேற ஏதோ தப்பான ஒரு அவுட்புட் கொடுத்துச்சுன்னா தட்ஸ் நாட் அ கரெக்ட் அல்காரிதம் இல்லையா? ஸோ எவ்ரி அல்காரிதம் ஷுட் ஹேவ் தீஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட், take the necessary inputs, process the input, produce the desired output. Let us give an example. Okay, இப்போ we have a problem. How to make coffee? காஃபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். சிம்பிள் அல்காரிதம்ன்றதுனால நம்ம இதை எடுத்திருக்கோம். நம்ம புக்லயும் இதுதான் இருக்கு, how to make coffee. ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்யூஷனை அரைவ் பண்ணணும். ஆனா இதுல 3 விஷயம் இருக்கு சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, we have to say what is our input. ஸோ நம்மளோட இன்புட் என்ன, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சுகர், மில்க். இந்த 3 தான் நம்மளுடைய அல்காரிதம்க்கு தேவையான இன்புட். இந்த 3ஐயும் ப்ராசஸ் பண்ணி நம்ம டிசையர்ட் அவுட்புட் ஒன்று நாம ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய டிசையர்ட் அவுட்புட். நல்லா இருக்குல்ல? நம்ம யூஸ்வலா நம்ம ஆன்லைன்ல பாக்குறோம்ல ரெசிபிஸ், அதுதான் ரெசிபிஸ் ஆல்சோ an அல்காரிதம் தான். இப்போ நம்ம ரெசிபியை எழுதணும். So how do we do that? Let us write an algorithm to make coffee. Step 1, start the process. Put 1 teaspoon instant coffee powder in a coffee mug. நம்ம ஒரு coffee mug எடுத்துட்டு அதுல instant coffee powder போடுறோம். Boil 150 ml milk. Okay, add the boiled milk to the coffee powder in the mug. Add 1 teaspoon sugar also. Stir it well. Stop the procedure. முடிஞ்சிச்சு. So this is the recipe to make coffee. இந்த அல்காரிதம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இந்த அல்காரிதம் யார் ஃபாலோ பண்ணாலும் they will arrive at the solution, which is the desired super tasty coffee. கரெக்டா? இப்போ நாம எந்த அல்காரிதம் எழுதினாலும் அந்த அல்காரிதம்க்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்ப மனுஷன் அப்படின்னா மனுஷனுக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்குல்ல, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. எப்படி அன்பா இருக்கணும், மத்தவங்க கிட்ட கருணையோட இருக்கணும், அந்த மாதிரி மனுஷன்னா அதை தானே டிஃபைன் பண்ணுது. So similarly, for an algorithm also, we have certain characteristics. So let us look at the characteristics of an algorithm. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்காரிதம்க்கு கண்டிப்பா இட் நீட்ஸ் டு ஹேவ் இன்புட். கரெக்டா? இன்புட் கொடுத்ததா அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி தான் we'll be able to produce an output. கரெக்டா? So input should be taken by the algorithm. அது ஒரு characteristic. It should produce an output.
கரெக்டா? அவுட்புட் should be produced by the algorithm. இல்லைன்னா அந்த algorithm ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லைல்ல. And every step of the algorithm should be effective. Every step should be finite. Number of steps should be finite, independent. So let us look at this one by one. Let us look at an example also to understand it more effectively. சரியா? பார்க்கலாமா? இப்போ இந்த அல்காரிதம் பாருங்க, அதே அல்காரிதம் தான். ஆனா இதுல ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். put 1 teaspoon ground coffee powder. It's not instant coffee powder. நம்ம சிக்கரியோட சேர்ந்த நார்மல் காஃபி பவுடர் இருக்கும்ல, கிரைண்ட் பண்ணது, அதை நம்ம போடுறோம். அப்போ இந்த அல்காரிதம் will it work? அதை போட்டா அப்படி ஒரு மாதிரி திரட்டா வந்துடாதா? கரெக்டா? இட் வில் நாட் ஒர்க். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அப்படி நீங்க பால் கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா காஃபி நல்லா இருக்கும். ஆனா கிரவுண்ட் காஃபி பவுடரை ஃபில்டர் பண்ணணும், அது தனியா காய்ச்சணும், இதெல்லாம் அவ்வளோ பெரிய it's a different process. So if you're going to follow this algorithm, we will not arrive at the desired output. So this is an incorrect step. So the best thing is to have a good characteristic of the algorithm. அது என்ன அப்படின்னா correctness. So correctness is a desired characteristic of an algorithm. உங்க algorithm கரெக்டா இருக்கணும். All the steps of your algorithm should be correct. இப்போ இந்த algorithm பாருங்களேன், put 1 teaspoon coffee powder in a coffee mug. காஃபி பவுடர் எங்க வீட்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கு, கிரவுண்ட் காஃபி பவுடர் இருக்கு, இன்னும் வேற என்னமும் இருக்கு. எந்த காஃபி பவுடர் நான் போடணும்? there is a confusion. it did not clearly tell me. confusion இருக்கே எனக்கு. சோ இப்படி உங்களுடைய அல்காரிதம் இருக்க கூடாது. என்ன பிரச்சனை? ambiguous இருக்கு இந்த அல்காரிதம். so the characteristic of an algorithm should also include unambiguous. சரியா? this is also a very important characteristic of the algorithm. Now look at this. Some instant coffee powder podu, some sugar podu. Idu eppadi correct agum? You have to precisely tell. So what characteristic is this? This is definiteness. Definite sollanum. Well defined step ah irukano. Put 1 teaspoon coffee powder, 1 tablespoon sugar, 1 teaspoon sugar. அந்த மாதிரி defined ah irukano. உங்களுடைய steps well defined ah irukano. அது பேர் தான் definiteness. அப்பாடி இது என்னது? லுக் அட் திஸ் அல்காரிதம். இது சேம் அல்காரிதம் தான், காஃபி போடுறதுக்கான அல்காரிதம் தான். ஆனா இங்க பாருங்க, சப்ஜெக்ட் த லிக்விட் டு தெர்மல் ட்ரீட்மெண்ட் until it reaches a vigorous state of ebullition. How difficult it is to understand. உங்களுடைய அல்காரிதம் ரொம்ப சிம்பிளா இருக்கணும். Simplicity is a very important characteristic of your algorithm. உங்களுடைய அல்காரிதம் though the complex process இருந்தா கூட, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸை நீங்க ஒரு அல்காரிதம்ல நீங்க சொல்லணும்னா கூட அது சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல எல்லாருக்கும் எளிமையா புரியுற அளவுல நீங்க சொல்லணும். ஸோ சிம்பிளிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் லுக் அட் திஸ் அல்காரிதம். புக் அ ஃபிளைட் டிக்கெட் டு கூர்க். அங்க போய் வாங்கிட்டு வரணுமா காஃபி பவுடர்? இஸ் திஸ் ஃபீஸிபிள் ஃபார் எவ்ரிபடி? நீங்க இந்த மாதிரி ஒரு அல்காரிதம், இந்த மாதிரி ரெசிபி அவனை போட்டுட்டு யாருமே ரெசிபியை ஃபாலோ பண்ணலைன்னா யார் ஃபாலோ பண்ண முடியும்? இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஒன்லி அம்பானி அண்ட் அதானி கேன் டூ திஸ். நம்மளாலாம் இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஸோ திஸ் அல்காரிதம் இஸ் நாட் அப் டு த மார்க். யாராலையும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் இஸ் feasibility. Think about feasibility. Okay, now look at this. Put 1 teaspoon any instant coffee powder. Correct? No, any instant coffee powder. You can put sunrise, you can put brew, எதை வேணாலும் போடலாம் நாம. This is a very nice characteristic. நல்லா இருக்கு இந்த அல்காரிதம். This characteristic is called as portability, being portable. இப்போ நம்ம அல்காரிதம் ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டரை வச்சு நம்ம சால்வ் பண்றதுக்காக ஒரு அல்காரிதம் எழுதுறோம் அப்படின்னா, அது நீங்க அல்டிமேட்டா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம எழுதணும். கரெக்டா? ஒரு அல்காரிதம் இருக்கு, அந்த அல்காரிதமை நம்ம அப்படியே நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட ஃபீட் பண்ண முடியாது. இட் வில் நாட் பி ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் நம்ம அதை கொடுக்கணும். அப்போ நீங்க சில நீங்க அந்த அல்காரிதம் எழுதலாம், C++ல எழுதலாம், பைத்தான்ல எழுதலாம், எதுல வேணாலும் நீங்க அந்த அல்காரிதம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா பைத்தான்ல தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும், C++ல ஒர்க் ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொன்னா உங்க அல்காரிதம் யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா? இல்ல. So portability is a very important characteristic of an algorithm. Any instant என்ன instant coffee powder வேணாலும் போட்டுக்கோங்க, it will work. That is called as portability. Now look at this. Boil 150 ml milk. Do we tell how to boil? ஸ்டவ்ல தான் வைக்கணும், அவன்ல தான் வைக்கணும், இல்ல நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வச்சாதான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும் அப்படிலாம் இல்ல.
So it is independent of the implementation method. நீங்க எப்படி வேணாலும் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாயில் பண்றதுக்கு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பாயில் பண்ணியாச்சா அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். So that is what the algorithm should say. Correct? So this characteristic is called as independent. It should be independent of the implementation methodology that we choose. Okay. Now the next one, if sugar is available, add. If sugar is not available, wait until your friend brings sugar. Pocha, your friend marandu poitan, sugar konde varla, then what will you be? What will you be doing? Avladhan, you will be waiting indefinitely. Infinite time நீங்க wait பண்ணிட்டே இருப்பீங்க. You will be locked in step 5. ஸோ அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் இருக்கக்கூடாது. இந்த ஒரு கதை சொல்லுவாங்களே, எத்தனை குருவி வந்தது, முதல்ல ஒரு குருவி வந்தது, அப்புறம் ஒரு குருவி வந்தது, அப்புறம் ஒரு குருவி வந்தது, there is no end at all. அந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களோட அல்காரிதம் அப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் எண்ட் இன் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் and the amount of time it takes should also be finite. So this is a very important characteristic, finiteness. Now we have covered everything. Input, an algorithm should take input, an algorithm must produce the desired output, every step of the algorithm should be effective, and every step should be well defined, which is definiteness, and the steps should be clear, crystal clear, without confusion, that is unambiguous. And all the steps in the algorithm itself should be correct, should be written in simple words. It should be feasible for everybody to follow the algorithm, to implement the algorithm. It should be independent of the implementation, that is portability. It should be independent of the implementation methodology. நீங்க எதுல பண்றீங்கன்றது முக்கியமே இல்லை. நீங்க C பண்ணலாம், C++ பண்ணலாம், பைத்தான் பண்ணலாம், that is independent. நம்ம எதுல வேணாலும் நம்ம பண்ணலாம். That is a very important characteristic of an algorithm. So these are all the characteristics of an algorithm. I hope we are clear with what is an algorithm, what are the characteristics of an algorithm. It's a very important question, children. Okay, I hope you all are thorough with this concept. Now let us move on to a very simple algorithm, how to brush your teeth. This is again a very important algorithm for all of us. Okay. So there's a video also here. This is the input. This is the process to follow. And this is the desired output. Okay. So this is how we can write an algorithm for anything and everything. நீங்க என்ன வேலை செய்யணும்னாலும் அதுக்கு ஒரு அல்காரிதம் நீங்க எழுதலாம். அந்த அல்காரிதம் யாருக்கு கொடுத்தாலும் they should be able to follow, they should be able to implement that algorithm in their life also. Correct? Now next step we will look at how do we use the computer to solve our problem. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு தான். For our normal day to day life we use all these things. நம்ம அல்காரிதம் எழுதி நம்ம தான் அதை ஃபாலோ பண்ண போறோம். But if we want to use a computer to solve the problem for us, it's not the same as we do algorithm for us. Illaya? So let us look at it in the next video. Thank you, children.